ஓவர் ரேட்டட் டிஷ் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இந்த டிஷ்ஷை ரொம்ப ஓவர் ரேட் பண்ணுறாங்களே நம்ம ஊரில் அப்படின்னு. சொன்னேன் திட்டுவாங்க நீ. பரவாயில்ல சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஷவர்மா. ஏன் எதனால் அதில் நிறைய பேர் இறந்தாங்கன்ற காரணம் வந்து அது வந்து ஒரு ரொட்டேஷனில் குக் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் அது ப்ளஸ் மயோனைஸ் ஒரு ஹை ரிஸ்க் ஃபுட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் வயிற்றில் பிரச்சனை பண்ணி தான் நிறைய பேர் இறந்தது. மதுரையிலேருந்து வரேன்ட்டீங்க பரோட்டா. இந்த மதுரைக்காரன் சென்னையில் சாப்பிடவே மாட்டாங்க பரோட்டாவே. அந்த ஒரு தண்ணி எடுத்து வந்து சமைச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. எந்த ஒரு தண்ணியை கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் நல்லா சமைக்கிறவங்க சமைச்சிடுவாங்க. பாபநாசம் சைட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியே சர்பத் மாதிரி இருக்கும். அந்த ஊரில் தண்ணி குடித்தாலே வந்து நீங்கள் வேறு ஜூஸ் குடிக்கின்ற அவசியமே கிடையாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த தண்ணியில் நீங்கள் சோறு போனீங்கன்னா சோறு நல்லா பிரைட்டாக இருக்கும். கஸ்டமர்ஸ் நடக்கிற ஸ்கேம் கேட்குறீங்களா? கஸ்டமர்ஸ் நடக்கிற ஸ்கேம் என்னை பொறுத்த வரைக்கும் அஜினமோட்டோ யூஸ் பண்ணுற ஸ்கேம் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். கஸ்டமர்ஸ் நடக்கிற ஸ்கேம் கேட்குறீங்களா? கஸ்டமர்ஸ் நடக்கிற ஸ்கேம் என்னை பொறுத்த வரைக்கும் அஜினமோட்டோ யூஸ் பண்ணுற ஸ்கேம் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா சில பேரை மாற்றி டிஷ்ஷை விற்கிறது. எப்போவுமே இந்த வீட்டில் சமைக்கிறதுக்கும் ஹோட்டலில் சமைக்கிறதுக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல சார்? நீங்கள் ஒரு செஃப்பாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் சமைக்கும் போது அந்த டேஸ்ட் வருமா சார்? முதல்ல வரல. முதல்ல நான் வீட்டிலன்னு, அதாவது இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் நான் வீட்டிலன்னு சமைக்க ஆரம்பித்ததே என் ஒய்ஃப் ஃபஸ்ட்டு டெலிவரி ஆகி சென்னை வந்தப்போ, சரி அவளுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வேலைக்கு போவேன், அவளால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்போ என்னால் வீட்டில் பண்ணுற டேஸ்ட்டே இல்லை. என்னென்னா அந்த சின்ன பாத்திரம், உரப்பு கூட போட்டுருவோம், உப்பு கூட போட்டுருவோம். ஏன்னா ஹோட்டலில் பெருசாக பண்ணி பழக்கம், அந்த ஃபினிஷிங்கே வராது. அது கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் இப்போது எப்படின்னா என் பசங்களுக்கு மீன் முட்டையெல்லாம் பிடிக்காமல் இருந்துச்சு. பட் நான் சமைக்கும்போது சாப்பிட ஆரம்பித்து அப்படியே சாப்பிட்டு பழகிட்டாங்க. ஸோ இப்போ நல்லா வீட்டில் சமைப்பேன் அடிக்கடி. நீங்கள் சமைச்சதுலேயே எக்ஸ்பென்சிவான டிஷ்ஷு, ரொம்ப காஸ்ட்லியான டிஷ் அப்படின்னா என்ன சமைச்சிங்க? குட் கொஸ்டின். 2 விஷயம் சமைச்சிருக்கேன், என்னென்னு சொல்கிறேன். சால்மன் ஃபிஷ். சால்மன், ஓகே, அட்லாண்டிக் சால்மன், நார்வேஜியன் சால்மன் சொல்லியிருக்கோம். அந்த ஃபிஷ்ஷே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். நீங்கள் அந்த டிஸ்கவரிலாம் பார்த்தீங்கன்னா கரடி சாப்பிடுதில்ல? ஓ ஆமாம். அந்த அருவிலேருந்து விழுகும்போது கரடி பிடிங்கி சாப்பிடுமே, பிடிச்சி அந்த ஃபிஷ்ஷு தான் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ். அது நிறைய பாடி பில்டர்ஸ், இப்போ ஹாலண்ட் கூட ஃபுட்பால் பிளேயர் சாப்பிட்றாருல, அவரோட ஃபுட்டு நார்வேலேருந்து வந்து சொன்னாங்க. அதில் மெயினாக வந்து சால்மன் தான். ஜிம்முக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஃபேட் லாஸ் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே சால்மன் ஃபிஷ் தான் ஒரு பெஸ்ட்டு மீல். அது வந்து ஒரு கிலோவே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 9,000 7,000 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸில் இருக்குது. ஸோ ஹைதராபாத்தில் ரீசெண்டாக பார்த்தேன் 5,000 ருபீஸ்க்கு ஒரு கிலோ வச்சுருந்தாங்க. ஏன்னா அது ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணி வரணும், நார்வேலேருந்தோ இல்லை அட்லாண்டிக் ஓஷன்லேருந்தோ இம்போர்ட் பண்ணி சென்னைக்கு வந்து, சென்னையில் இருக்க எல்லா ஸ்டார் ஹோட்டல்ஸ்லையும் கிடைக்கும் அது. ஸோ அது ஒரு எக்ஸ்பென்சிவ். இது வேக்யூ பீஃப் ஒரு தடவை குக் பண்ணுற சான்ஸ் கிடச்சி. ஸோ அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். அது இன்னொரு ஃபிஷ் இந்த இடம் கொஞ்சம் பீங்குமே சார், அதை சமைக்கக்கூடாதுன்னு. அதில் பாய்சன் இருக்கும், ஓஃப்னு நினைக்கிறேன் அந்த ஃபிஷ் நேம். ஓகே, அதான் அந்த புஷ்ஷுன்னு இந்த இடம் தொண்டை மட்டும் வீங்கிரும். ஆமாம், அது வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து குக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சர்டிஃபைட் கோர்ஸ் போகணும். அந்த லைசன்ஸ் வந்து ரொம்ப கம்மியான செஃப்ஸ்ட்டை தான் இருக்குது. ஸோ அந்த செஃப்ஸ் ஜப்பானில் இங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்களை கூட்டிகிட்டு வந்து இந்தியாவில் ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்க. அந்த லைசன்ஸோட தான் குக் பண்ண முடியும். ஓகே, இல்லைனா அது பாய்சன். இந்த லாப்ஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே அதிகமாக பார்க்குறோம். பார்க்கறதுக்கு வந்து பயங்கரமாக இந்த நண்டு இவ்வளோ பெருசாக அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் ஒரு பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதை ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து சமைக்கிறாங்க, அது கிடைக்கிறது ரொம்ப டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஹைப் ஏன் அவ்வளோ தூரம் இருக்குது? எல்லாமே டேஸ்ட்டு தான். ஜென்ரலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எது டிமாண்டில் இருக்கோ அதோட ரேட்டு கூடிரும். இது வந்து வரத்து இல்லை, இது ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலே அதோட ரேட்டு கூடிரும். ஃபார் எக்ஸாம்பிள் வஞ்சர மீன் வந்து ரேட்டு அதிகமாக இருக்குது. காரணம் அதில் இருக்க ப்ரோட்டீன், அது ஒரு டேஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் மத்தி மீனில் வஞ்சர மீனோட அதிகமான சத்து இருக்குது. மத்தி மீன் ரேட் ரொம்ப கம்மி, கிலோ 100 ரூபா 120 தான் விற்றுட்டு இருப்பாங்க. ஏன் வஞ்சர மீன் போகிறோன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி தான் இந்த லாப்ஸ்டருங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அதோட குக்கிங்கே ரொம்ப டஃப்பு. ஃபஸ்ட்டு அதை சென்டரில் கரெக்டாக கட் பண்ணணும், அதை ஓப்பன் பண்ணி அதை க்ளீன் பண்ணி இறால் மாதிரியே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மீட் எடுத்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நீங்கள் குக் பண்ணலாம். கான்டினென்டல் ஸ்டைலில் குக் பண்ணலாம், சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணலாம், தந்தூர் பண்ணலாம், நம்ம ஊர் செட்டிநாடு ஸ்டைலில் பெப்பர் சுக்கா மாதிரி பண்ணி திரும்ப அந்த ஷெல் மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சு கொடுக்குறாங்க. அந்த ஷெல்லை வந்து தண்ணியில் அவிச்சிருவாங்க. அவிச்ச உடனே கலர் மாறி ஒரு ரெட் கலரில் அது மேலே ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்கும்போது ஒரு லுக்கு. இப்போ என்ன எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு பெருமை தாங்க. ஒரு 100 பேர் உட்கார ஒரு ப்ரெசன்டேஷன் கரெக்ட். ஒரு 100 பேர் உட்காந்து சாப்பிட்ற டேபிளில் உங்கள் டேபிள் மட்டும் லாப்ஸ்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நல்லாவும் இருக்கும். டேஸ்ட்டு எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஹை ப்ரோட்டீன், சீ ஃபுட்னாலே நல்ல ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம் தான். அதனால தான் லாப்ஸ்டரோட ரேட் வந்து ரொம்ப கூட. ஓகே, எல்லார் வீட்லேயும் வச்சுருக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட், அது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட், வந்து ஒரு ஹெல்த்துக்கான இன்க்ரீடியன்ட்னா என்ன சொல்வீங்க?
சவுத் இந்தியன் கிச்சன் நம்ம வீடுகளில் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா ஓமம். அடிக்கடி உணவுகளில் சேர்க்க வேண்டிய ஒரு பொருள். உடம்புல கேஸ்ட்ரிக் சம்மந்தமான விஷயங்கள் எதுவும் வராது. வைக்கக்கூடாத பொருள்னு கேட்டிங்கன்னா சோடா சொல்லுவேன். இப்போ எங்கள் வீட்டிலலாம் சோடாவே இருக்காது. குக்கிங் சோடாவோ பேக்கிங் சோடாவோ முறுமுறுன்னு வரணும்னு சொல்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அது பண்ண மாட்டோம். குடம்புளி. என் வீட்டில் எப்போயுமே இப்போ எல்லாத்துக்கும் குடம்புளி தான். சாம்பார் வச்சாலும் குடம்புளி தான், ரசம் வச்சாலும் குடம்புளி தான். இந்த ரெகுலர் புளினால் மெயினாக ஜென்ஸுக்கு முட்டு வலி வர்றதா கொஞ்சம் படித்தேன். ஓகே. அது போக நம்ம உடம்புல வரக்கூடிய முக்கியமான நோய்களுக்கு எல்லாமே புளி தான் காரணன்றாங்க. ஆனால் நம்ம சாப்பாட்டில் ஃபுல்லாக புளி தான் இருக்குது. அதுக்கு இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா பாட்டிலாம் புளி தான் சாப்பிட்டாங்க. நம்ம ஹோட்டல்லையும் புளி டேஸ்ட்டுக்காக கலக்கிறது உண்டா சார்? ஆமாம், சாம்பார்லேருந்து எல்லாத்துக்குமே புளி இல்லாமல் சவுத் இந்தியன் கிச்சனே கிடையாது. மட்டன் குழம்புல புளி ஊற்றுற ரெசிபீஸ்லாம் இருக்குது. மதுரையில் சௌராஷ்டிரா வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா மட்டன் குழம்புல புளி ஊற்றுவாங்க, அருமையாக இருக்கும். பட் என்னென்னா குடம்புளி தான் பெஸ்ட்டுன்றாங்க இப்போ உடம்புக்கு. அதனால் நாங்கள் அதுக்கு ஸ்விட்ச் ஆகிட்டோம். ஓவர் ரேட்டட் டிஷ் அப்படின்னா எது சொல்லுவீங்க? இந்த டிஷ்ஷை ரொம்ப ஓவர் ரேட் பண்ணுறாங்களே நம்ம ஊரில் அப்படின்னு. சொன்னேன் திட்டுவாங்க நீ. பரவாயில்ல சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஷவர்மா. ஷவர்மா. ஓகே. எனக்கு என்னமோ அது ஒரு ஜென்ரலாக நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பேரோ. நான் அதை சாப்பிடவே மாட்டேன் சார். ஏன் எதனால் அதில் நிறைய பேர் இறந்தாங்கன்ற காரணம் வந்து அது வந்து ஒரு ரொட்டேஷனில் குக் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிக்கன். அது ஒரு கிரில் மாதிரி. அந்த சுற்றிட்டே இருக்கும். நீங்கள் கடையில் பார்த்துருப்பீங்க, ஃபயர் சைட்லேருந்து வரும், குக் ஆகிட்டே இருக்கும். நம்ம தான் கடைக்கு போனால் பார்சல் வெயிட் பண்ணுறதே கிடையாது. போனோடனே கொடுங்கன்றது. இப்போ சுற்றிட்டே இருக்கல சிக்கன் வெளியில் மட்டும் தான் குக் ஆகிருக்கும், உள்ளே குக் ஆகாமல் இருக்கும். எங்கேயோ ஒருத்தர் அவசரத்தில் குக் ஆகாத சிக்கனை கட் பண்ணி கொடுக்கறதுனால தான் அது வந்து பாய்சனாக மாறினது. இதில் இன்னொரு ரிஸ்க் இருக்குது. அந்த சிக்கனை எடுக்கிறோம்ல, எடுத்து நம்ம என்னென்ன மிக்ஸ் பண்ணுறோம்? மயோனைஸ் மிக்ஸ் பண்ணுறோம், கேபேஜ் போடுறோம். கேபேஜ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிகப்படியாக மருந்து அடித்து விளையாடக்கூடிய ஒரு காய்கறியில் கேபேஜ் இருக்குது. முந்தியெல்லாம் முட்டைக்கோஸ் வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா ஒரு 2 நாள் கலர் மாதிரி இருக்கும், கெட்டு போயிடும், தனியாக விட்டுரும். இப்போ நீங்கள் கேபேஜ் வாங்கி உங்கள் கிச்சனில் வைங்களேன், ஒரு வாரம் ஒன்றும் ஆகாது. ஏன்னா அவ்வளோ மருந்து அடிக்கிறாங்களா அந்த கேபேஜில், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணுறதுக்கோ அதை நல்லா வளர்க்குறதுக்காகவோ. இது ஒரு புக்கில் படித்தேன் நான். இந்த கேபேஜும் அதில் சேருது சிக்கனில், ப்ளஸ் மயோனைஸ். ஒரு ஹை ரிஸ்க் ஃபுட்டு. ஏன்னா அதில் எக் இருக்கும், ஆயில் இருக்கும், அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இது 3 ஒன்று சேர்ந்து எதில் வைக்கிறோம்? மைதாவில் பண்ண அந்த குபூஸில் வைக்கிறோம். அப்பா, கரெக்டாக. ஸோ அது குளூட்டன். இந்த மைதா செமிக்கிறதுக்கு 2 நாள் ஆகும் வயிற்றில் போய். சிக்கன் குக் ஆகாமல் இருக்குது, மயோனைஸ், கேபேஜ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் வயிற்றில் பிரச்சனை பண்ணி தான் நிறைய பேர் இறந்தது. எனக்கு தெரிஞ்சு அதில் அப்படி ஒன்றும் டேஸ்ட்டும் இல்லை. நானும் சாப்பிட்ருக்கேன். அதோட நல்ல உணவுகள் நம்ம ஊர்லேயே இருக்குது. அதை கொஞ்சம் ஓவர் ரேட் பண்ணி விட்டாங்க. சார் பரோட்டா ஏன் சார் இங்கே சென்னையில் இப்படி போடுறாங்க? இன்னைக்கு இது பரோட்டா மதுரையிலேருந்து வரேன்ட்டீங்க. பரோட்டா இந்த மதுரைக்காரன் சென்னையில் சாப்பிடவே மாட்டானே பரோட்டாவே. அது காரணம் என்ன சார்? மாஸ்டர் தான் காரணமா இந்த பரோட்டா இந்த மாதிரி டேஸ்ட்டில் இங்கே இருக்கிறதுக்கு? அதுக்கான எக்ஸ்போஷர் இல்லை, வேறு ஒன்றும் கிடையாது. அது முறைப்படி பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் நானே இப்போ பரோட்டா ப்ரொமோட் பண்ணக்கூடாது. பட் என்ன சொல்கிறேன்னா, சாப்பிட்டு பழகினவங்களுக்கு ஓகே அது பிடிச்சிருக்குன்னா அதோட ரீசன் வந்து கரெக்டான பதமாக மாவு பிணையாமல், கரெக்டாக சுட்டு எடுக்காமல். தண்ணி ஒரு ரீசனா சார்? தண்ணினாலாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த ஊரில் உள்ள தண்ணியில் சமைச்சதுனால. அதெல்லாம் போயிங்க. அந்த ஒரு தண்ணி எடுத்து வந்து சமைச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. எந்த ஒரு தண்ணியை கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் நல்லா சமைக்கிறவங்க சமைச்சிருவாங்க. அதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை. கொஞ்சம் இம்பேக்ட் ஆகும். எக்ஸாம்பிள் இப்போ பாபநாசம் சைட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியே சர்பத் மாதிரி இருக்கும். அந்த ஊரில் தண்ணி குடித்தாலே வந்து நீங்கள் வேறு ஜூஸ் குடிக்கின்ற அவசியமே கிடையாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த தண்ணியில் நீங்கள் சோறு போனீங்கன்னா சோறு நல்லா பிரைட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் ஆட் ஆகலாம். பட் அதனால தான் டேஸ்ட்டாக இருக்குது, எங்கள் ஊரில் தண்ணி சரியில்லை டேஸ்ட்டாக இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, சூப்பர் சார். இப்போ எங்களுக்காக ஒரு ரெசிபி, அதாவது நீங்கள் அந்த மட்டன் பிரியாணியை எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஷார்ட்டாக சொல்ல முடியுமா? மட்டன் பிரியாணி சொல்லி பண்ணுற விஷயம் கிடையாது, பட் நிறையா பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி அளவெல்லாம் வந்து ஓகே நான் சொல்கிறேன், நீங்கள் சீரக சம்பா ரைஸ்க்கே சொல்கிறேன். சரி. ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயிலும் கலந்துக்கணும், கலந்து ஊற்றிடணும் பாத்திரத்தில். 1 கிலோ மட்டன், 1 கிலோ ரைஸ், 1 கிலோ மட்டன் பண்ணுறோன்னா ஒரு 400 கிராம் ஆனியன், 400 கிராம் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை போட்டு ப்ரௌன் பண்ணணும். ஓகே. அதுக்கு முன்னாடி பட்டை கிராம்பு இது விஷயங்கள்லாம் போட்டு ஆனியன் போட்டு ப்ரௌன் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுட்டு 200 கிராம் தக்காளி இதை அரைச்சி பச்சையாகவே அரைச்சி ஊற்றிடணும். இதுதான் மதுரையில் பண்ணுற ஸ்டைலு. ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆன உடனே ஒரு 100 கிராம் தயிர். ஸோ 400 வெங்காயம், 200 தக்காளி, 100 தயிர். 400 200 100 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதையும் போட்டதுக்கப்புறம் மல்லி புதினாலாம் கொஞ்சம் போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு, மதுரை பிரியாணியில் வந்து மிளகா பொடியை ரொம்ப கம்மியாக தான் போடுவோம். ஸோ மல்லிப்பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க, சோம்பு பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க, பிரியாணி மசாலா பவுடர் அதுக்கு ஒரு தனி ரெசிபி இருக்குது. பட் நீங்கள் வீட்டில் அரைக்கிற பொடியை போடுங்க இப்போதைக்கு, ஏன்னா இப்போ சொன்னேன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அந்த பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு அவிச்சிடணும். மட்டனை தனியாக வச்சு தான் போடுவோம். டேரெக்டாக வச்சிங்கன்னா பிரியாணி ஃபினிஷிங் வராது. தனியாக வச்ச மட்டனில் அந்த மட்டனை வச்ச தண்ணி இருக்கும்ல, ஸோ ஒரு டம்ளரில் 1 கிலோ அரிசியை நீங்கள் எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ
1 டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஒருவேளை நீங்கள் மட்டனை வச்ச தண்ணி 1 டம்ளர் தான் இருக்குது அப்படின்னா 1/2 டம்ளருக்கு தண்ணி எடுத்துக்கணும், ரெகுலர் குடிக்கிற தண்ணி. 1.5 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு இந்த சீரக சம்பா அரிசியை வந்து கரெக்டாக 20 நிமிஷம் தான் ஊற வைக்கணும். ஸோ இப்போ உங்கள்கிட்ட பேஸ் ரெடி ஆயிடுச்சு, மட்டனோட பிரியாணியோட பேஸ். ரைஸை வந்து ஒரு 20 நிமிஷம் கரெக்டாக ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ரைஸையும் போட்டு உப்பு தேவையான அளவு. உப்பு எப்படின்னா தண்ணியில் நம்ம ரைஸ் போடுற முன்னாடி தண்ணியில் உப்பு பார்க்கணும். அது வந்து கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும், 110% இருக்கணும். அந்த ரைஸ் போனதுக்கப்புறம் 10% பேலன்ஸ் ஆகி 100% கரெக்டாக இருக்கும். போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்து தண்ணி ஊற்றினோடனே தோசைக்கல் மேலே வச்சு ஒரு 20 மினிட்ஸ்க்கு தம் போடணும். பிரியாணி தயவு செஞ்சு குக்கரில் விசில் பண்ணாதீங்க. விசில் போட்டிங்கன்னா குக்கர் அடி பிடிச்சிரும். தோசைக்கல் மேலே வச்சு தம் போட்டிங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிரும். சூப்பர். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதில் பார்த்தாங்கன்னா புரிஞ்சிடும் அதுக்கப்புறம். ரொம்ப நன்றி சார். ஹோட்டல் பிஸ்னஸில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்கேம்னா எதாவது நீங்கள் பார்ப்பீங்க? இல்லை, இந்த மாதிரிலாம் கேட்டு மாட்டி விடுறீங்க. இல்லை, பொதுவாக எல்லாரும் அப்படி பண்ணுறது இல்லை. பட் ஒரு சில விஷயங்கள் மக்கள் உங்களை பார்த்து ஒரு அவேர்னஸோடு இருக்கணும் அப்படின்னா, நல்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இதனால் கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? கரெக்டு. ஸோ அதில் அந்த நோக்கம் இல்லை, அதாவது கஸ்டமர்ஸ் நடக்கிற ஸ்கேம் கேட்குறீங்களா? கஸ்டமர்ஸ் நடக்கிற ஸ்கேம்னா என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் அஜினோமோட்டோ யூஸ் பண்ணுற ஸ்கேம் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். அது வந்து ஒரு கேப்பில் போடாதீங்கனாலும் அது போட்டுடுறாங்களோ, அது உப்பு மாதிரி இருக்கிறதுனால போட்டுறாங்க. எனக்கு என்னென்னா, அதை போட்டு தான் நீங்கள் நல்லா பேர் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இது இப்போ ஒரு பெரிய சேட் ட்ரூத் என்ன தெரியுமா, அது போட்டு சாப்பிட்டா தான் நல்ல ஃபுட்டுன்ற அளவுக்கு மக்களும் வந்துட்டாங்க. அது போடாமல் சமைக்கிற இடத்துல டேஸ்ட் ஏதோ கம்மியாகுதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அஜினோமோட்டோங்கிறது ஒரு தூக்க மாத்திரை மாதிரி. எப்படி தூக்க மாத்திரையை போட்டால் அது உங்களை தூங்க வைக்குதோ, அஜினோமோட்டோ வந்து உங்களை சொல்ல வைக்கும். உங்கள் டேஸ்ட் நரம்புகளை தூண்டி நல்லா இருக்குன்னு சொல்ல வச்சிரும். அது வந்து நிறைய ஹோட்டல்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, சில பேரை மாற்றி டிஷ்ஷை விற்கிறது. இப்போ லாலிபாப் சிக்கன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கடையில் பார்க்குறேன், குச்சி மிட்டாய் கோழின்னு போட்டிருக்காங்க. நான் நினச்சேன் அது வந்து லாலிபாப் மாதிரி ரவுண்டாக பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் அப்படி இல்லை, ரெகுலர் லாலிபாப் தான். இந்த மாதிரி ஏமாற்றக்கூடாது. ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும். இன்னொரு மிகப்பெரிய ஸ்கேம்னு கேட்டிங்கன்னா, ஃபுட் ரிவ்யூ பண்ணுறது, காசை வாங்கிட்டு பண்ணுறது. என்னை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு தவறு. நான் இது வரைக்கும் அதை பண்ணதில்லை. ஹோட்டல்ஸை பண்ணியிருக்கேன், ஐ மீன் ரூம்ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்கேன். எதனால் ஒரு ஃபுட்டை சாப்பிட்டு அந்த ஓனர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஃபுட்டு நல்லாயிருக்குன்னு சொல்கிறது தப்புன்னு சொல்கிறேன்னா, இப்போது ஒரு ஜவுளி கடைக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டு பார்ப்பீங்க, பிடிச்சா தான் வாங்குவீங்க. ஸோ ஜவுளி கடையை ப்ரொமோட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஒரு செருப்பு கடையை ப்ரொமோட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. செருப்பு போட்டு பார்ப்போம், பிடிச்சா வாங்குவோம், இல்லாட்டி காசு கொடுக்காம வந்துடுவோம். ஹோட்டல் அப்படி கிடையாது. போய் நீங்கள் சாப்பிட்ருவீங்க, காசை கொடுத்துட்டு வருவீங்க, அதுக்கப்புறம் தான் அது பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியும். உங்கள் வீடியோவை பார்த்துட்டு ஒரு நல்லா இல்லாத கடையில் போய் சாப்பிட்டு ஏமாத்துங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். தயவு செஞ்சு அதை யாரும் எனக்கு தெரிஞ்சு அதை ப்ரொமோட் பண்ணக்கூடாது. சார், கேட்ரிங் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன சார்? இல்லை, அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய இல்லை, நம்மளோட நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க. பட் புதுசாக கேட்ரிங் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நான் ஒரு சின்ன அட்வைஸ் சொல்கிறேன். என்கிட்டையுமே வந்து சிலர் வந்து பேசுனாங்க, சார் நாங்கள் கேட்ரிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நீங்கள் ரெகுலர் ஈவெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டேன். நான் உங்கள்கிட்ட சொன்ன அட்வைஸ், தயவு செஞ்சு யார்கிட்ட போய் அட்வைஸ் கேட்காதீங்க, உங்களை குழப்பி விட்ருவாங்க. எனக்கு அட்வைஸ் சொன்ன நிறைய பேருமே ஒருத்தர் சரிங்கிறாரு, ஒருத்தர் சரியில்லைங்கிறாரு. எனக்கு அப்போ தான் புரிஞ்சு யார்கிட்டையும் அட்வைஸ் கேட்கக்கூடாது, கிரவுண்ட் ஒர்க் நம்மளே பண்ணணும். அந்த பசங்கள்ட்ட நான் தான் சொல்லிவிட்டேன், நீ வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க கேட்டரஸ் போய் மீட் பண்ணாத, உனக்கு எல்லாமே ஈஸியாக தெரியும். இந்த கேட்டரிங்கில் தோற்று போயிருப்பாங்க சிலர், அவங்கள போய் மீட் பண்ணுங்கள். அவங்ககிட்ட தான் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும். பிரச்சனையை சரி பண்ணிட்டாலே பிஸ்னஸில் பாதி சக்ஸஸ் தானே, அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் போதுமே அப்படி சொல்லி நான் அனுப்பி விட்ருவேன். ஏன்னா நல்லா கேட்டரிங் பண்ணுறாங்க, எல்லாம் கரெக்டாக போய்ட்டுருக்கு, இதே மாதிரி பண்ணுவோம். உங்களுக்கு அந்த மாதிரி போகாது. கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு கேட்டரிங் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி ஒரு பிரியாணி என்ன ரேட்டுக்கு போடுறாங்க, ஸோ ஒரு 1000 ரூபாய்க்கு பண்ணுறாங்களா, எவ்வளோ செலவாகும், ஒரு நாள் ஆர்டர், இன்றைக்கி ஒரு 100 பேர் சமைச்சோன்னா அதை வச்சு ஒரு கம்பெனி ரன் பண்ண முடியாது, ரெகுலராக பண்ணணும். ஸோ அதுக்கான பிஸ்னஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டு பண்ணோன்னா பிஸ்னஸ் ஜெயிக்கலாம். நெட்வொர்க்கு. ஆமாம், அதை விட்டுட்டு ஒரு இடத்த பார்த்தோன்னே இன்றைக்கி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஈஸியாக பண்ணிடலாம்னு நினச்சா அது வந்து ரொம்ப டஃப். இது எல்லா பிஸ்னஸ்க்கும், கேட்டரிங் மட்டும் இல்லை. ஓகே. பொதுவாக வந்து இப்போது நம்ம கல்யாணத்தில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய கேட்ரிங்காக இருக்கட்டும், எவ்வளோ சார் செலவாகும்? ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும், ஒரு லஞ்சுக்கு எவ்வளோ செலவாகும், டின்னருக்கு எவ்வளோ செலவாகும்? டிபெண்ட்ஸ் ஆன் த மெனு. ரெகுலர் பொங்கல் போடுறதுக்கும், பார்லியில் பொங்கல் போடுவோம், பச்சரிசிக்கு பதிலாக பார்லி போடுவோம். ஊத்தாப்பத்துலேயும் அப்படி தான், கம்பு போட்டு ஊத்தாப்பம் பண்ணுவோம். பொரியலில் ப்ரொக்கோலி பண்ணால் காசு கூட வரும், வெள்ளை பூசணிக்காய் வச்சு கூட்டு பண்ணிட்டோன்னா காசு ரொம்ப கம்மியாக வரும். காய்கறியை வச்சு தான் இருக்குது, பீக்கங்காய் ரேட்டு கம்மி, வெள்ளரிக்காய் ரேட்டு கம்மி, இதை வச்செல்லாம் பச்சடி பண்ணோன்னா ரேட்டு கம்மி. இது வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ் தகுந்த மாதிரி மாறும். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 20% ப்ராஃபிட் பார்த்தாங்கன்னா அது நல்ல கம்பெனி, ஒரு கேட்டரிங் கம்பெனியில். இதை விட ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் ஒர்க் பண்ணி கஷ்டப்படுற கேட்டர்ஸ் எவ்வளவோ இருக்காங்க. ஈவெண்ட் நடந்தால் போதும். அன்றைக்கெல்லாம் ஒரு ஈவெண்ட் பார்க்குறேன், இட்லி, தோசை, பொங்கல், காஃபி, சட்னி, சாம்பார், வடை போட்டிருக்காரு. எவ்வளோ சார் சார்ஜ் பண்ணுன்னு கேட்குறேன். 150 ரூபா சார்ஜ் பண்ணுங்கிறார் ஒரு ஆளுக்கு. 200 பேர் ஃபங்க்ஷன்.
அதிலலாம் அவரால் ரெவன்யூவே பார்த்துருக்க முடியாது. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு கேட்டதுக்கு, இல்லை சார் இன்றைக்கி வேறு ஈவெண்ட் இல்லை, நம்ம அடுப்பு சும்மா இருக்கிறத பார்த்தா மன சங்கடமாக இருக்கும், நம்ம மாஸ்டர் சும்மா இருப்பாங்க, அதுக்காகவாது பண்ணுவோன்னு சொல்லி பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய கேட்டரர்ஸ். ஸோ பட் 15% to 20% ப்ராஃபிட் பார்த்தா அது ஒரு நல்ல கேட்டரிங் ஈவெண்ட். கல்யாணம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கல்யாண சாப்பாட்டில் கஸ்டமர்ஸ் அதாவது ஆர்டர் கொடுக்குறவங்க செய்யக்கூடாத தப்புனா என்ன சார்? நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. அந்த ஃபங்க்ஷன் புக் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டாக போடுவாங்க மெனுவில். அதாவது இப்போ அவங்கன்னா ஓன் ப்ரிஃபரன்ஸ். எனக்கு இது பிடிச்சிருக்கு சார், என் ஈவெண்ட்டில் இதே போடுங்கம்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சது எல்லாருக்கும் பிடிக்காது. ஏன்னா அன்றைக்கி நீங்கள் மட்டும் சாப்பிட போகிறது கிடையாது. ஒரு 1000 பேர் வந்து சாப்பிடுவாங்க, 2000 பேர் வந்து சாப்பிடுவாங்க. காமனாக என்ன பிடிக்கும், நல்ல காம்பினேஷன். இதெல்லாம் போக அந்த கேட்டரோட சாய்ஸில் விடுறது வந்து ஒரு வகையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஏன்னா அவர் என்ன பெஸ்ட்டாக பண்ணுவார்னு அவருக்கு தெரியும். சார் இது நான் நல்லா பண்ணுவேன் சார், இது நான் உங்களுக்கு நல்லா செஞ்சு தரேன்னு சொல்லிட்டாருன்னா அவர் சாய்ஸில் விடுறது ரொம்ப நல்லது. அது கண்டிப்பாக ஹிட் ஆகும் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ். ஓகே. நிறைய பேர் இந்த வெஜ்ஜை மட்டும் ஒதுக்குவாங்கல்ல, வெஜ்ஜுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்களா? அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏன்னா அந்த ஒரு சின்ன விஷயத்தில் வந்து அந்த கேட்டரிங் மேலே மரியாதை போகிற மாதிரி ஆகிடும். என்னடா வெஜ்ஜு நல்லாவே இல்லை, சரி இது கம்மியான நம்பர் தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இப்போது நான் ஒரு நான்வெஜ் மெனு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்வீட் இருக்கும், ஒரு பிரியாணி இருக்கும், ஒரு கிரேவி, ஒரு சுக்கா, ஒரு ஒரு எக் ப்ரிப்பரேஷன், இன்னொரு சைட் டிஷ் இருக்கும், ஒயிட் ரைஸ், ரசம், மோர் இருக்கும், ஒரு ஐஸ்கிரீம் இருக்கும், ஒரு பீடா இருக்கும். இதுதான் ஜென்ரல் பேட்டர்ன். மதுரை பக்கம்லாம் வந்தீங்கன்னா இது போக ஃபிஷ்ஷு ப்ரான் வேணால் ஆட் பண்ணுவாங்க. அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, சார் வெஜ்ஜு ஒரு 30 பேர் தான் சார் இருப்பாங்க, ஒரு 500 பேர் புக் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், வெஜ்ஜு ஒரு 30 பேர் இருப்பாங்க சார், அவங்களுக்கு பேசிக்காக இந்த ரசம் சாம்பார் அந்த மாதிரி வச்சிடலாமாங்க. ஐயோ இந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வர முக்கியமான கெஸ்ட் அன்றைக்கி வெஜிடேரியனாக இருப்பார், இன்றைக்கி நான் வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டேன் பாரு, அவருக்கு வந்து தப்பாக இருக்கக்கூடாதுல்ல. ஏன்னா வெஜிடேரியனுக்கு இந்த மாதிரி ஒரு தனி வரிசை போட்டிருப்போம் ஜென்ரலாக. ஆப்போசிட்டில் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பிரியாணி இருக்கும், உங்களுக்கு ஒயிட் ரைஸ் இருக்கும். ஒரு ஃபீலிங் வந்துடும்ல, நம்மளை சரியாக கவனிக்கலன்னு சொல்லி. அதனால தான் நம்ம ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே நான்வெஜ் மெனுவை விட வெஜிடேரியன் மெனு நிறையா இருக்கும். என்கிட்ட வேலைக்கு வர செஃப்ஸே புலம்புவாங்க, நீங்கள் தான் ஒரு ஆள் தான் வெஜிடேரியன் இவ்வளோ மெனு போடுறீங்க, இவ்வளோ போடாதீங்க, எங்களுக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்குன்னு. அதுக்கு ஒரு தனி டீமை போட்டுருவோம். 30 பேர் தான் சமைக்க வேண்டியிருக்கும், ஆனால் 20 பேருக்கு எக்ஸ்ட்ரா சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 50 பேர் ஃபுட்டு பரவாயில்ல, ஃபுல் வெரைட்டி பண்ணுங்கள், நல்ல கூட்டு, நல்ல காய், நல்ல பொரியல், அவங்களுக்கு ஒரு வெஜ் பிரியாணி, அவங்களுக்கு ஒரு ரைத்தா, ஒயிட் ரைஸ், ரசம், இதெல்லாம் ப்ராப்பராக வச்சோம்னா அந்த ஈவெண்ட் சக்ஸஸ். ஏன்னா என்கிட்ட ஒரு ஈவெண்ட்டில் சாப்பிட்டு ஒருத்தர் வந்து சொன்னார், தம்பி நீங்கள் நான் வெஜிடேரியன் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், ஆனால் நீங்கள் ஈக்குவலாக வச்சுருந்தீங்க பட்டர் பீன் சுக்கெல்லாம் போட்டு சொல்லி அவர் இன்னொரு ஈவெண்ட் புக் பண்ணார் எனக்கு. ஏன்னா இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் ஹோட்டலாக இருக்கட்டும், கேட்டரிங்காக இருக்கட்டும், நம்ம இடத்துக்குள்ளே கால் வைக்கிற எல்லாருமே விஐபின்னு ட்ரீட் பண்ணால் தான் சக்ஸஸ். எனக்கெல்லாம் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க, என்ன லோக்கல் ஊர்லலாம் போய் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கிராமத்தில் ப்ரீமியமாக பண்ண வேண்டியதானே, மாதப்பட்டி மாதிரி பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி. எல்லாருமே ப்ரீமியம் தான், அப்படி ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆக முடியும். ஏன்னா இப்போ நான் சொன்ன இந்த என்னோடய ஹவுஸ் ஓனராக இருக்கட்டும், எனக்கு மோட்டிவேட் பண்ணவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே நான் ஹோட்டலில் ஒரு நாள் மீட் பண்ண கெஸ்ட்டு தான். அவங்க தான் நான் இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அன்றைக்கி எங்களை நீங்கள் ஹோட்டல் நல்லா கவனிச்சிங்க, இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ கனெக்ஷன் மேட்டர்ஸ் இன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. ஓகே சார். சார் இந்த பிரியாணியை சூடு இல்லைன்னா வந்துட்டு கடாயில் போட்டு வதக்கி தராங்க நிறைய இடத்துல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் சாப்பிட்றது. இல்லை அது பண்ணவே கூடாது. அந்த மெத்தடில் பிரியாணி வந்து கோல்டாக இருந்தாலும் பரவாயில்ல, திரும்ப சூடு பண்ணால் சாப்பிட்டீங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஆறி போனாலும் பரவாயில்ல, ஆறுனாலும் பரவாயில்ல, அது அப்படியே அண்டிலேருந்து எடுத்து சாப்பிட்டா தான் அது நல்லாயிருக்கும். நீங்கள் அதை பேனில் சூடு பண்ணவோ ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஆயிடுது, முறுமுறுன்னு ஆயிரும். அடியில் இருக்க அரிசி என்னென்னா ஒன்றும் இல்லை, அந்த பிரியாணியில் ஊற்றிருக்க நெய்யோ அந்த மட்டனோட ஃபேட்டோ வந்து இந்த பாத்திரத்தில் ஒட்டிக்கிறோம். உங்களுக்கு ரைஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், அதனால தான் அந்த டேஸ்ட் மாறுறது. சுட சுட சாப்பிட்டா அதனால தான் தள்ளு வண்டிலாம் ஹிட் ஆகுது. சமைச்சு கொண்டு வந்து அப்படியே வச்சிடுறாங்க, சாம்பார்லாம் கொதிக்க இருக்குது, அதனால தான் விரும்பி சாப்பிட்றாங்க போனால். நீங்கள் ரொம்ப ரசித்து சாப்பிட்ட தள்ளுவண்டி கடைனா எங்கே சார் சொல்லுவீங்க? இந்த வெஸ்ட் மாம்பலமில் ஒரு ஒரு சின்ன கடை இருக்கும், தள்ளுவண்டி தான். அந்த ஒரு கோயில் இருக்கும், சீனிவாசா தேட்டர்னு இருக்கும், அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் அண்ணாமலை ஹாஸ்பிட்டல், அது பக்கத்தில் ஒரு தாத்தா தோசை ஊற்றிட்டு இருப்பார். நான் இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணும்போது அதான் சொன்னேன், என் ஃபேமிலி மோஸ்ட்லி வெளியூரில் இருந்தாங்க, என் ஒய்ஃப்லாம். அப்போ டெய்லி காலை நான் அவர்கிட்ட தான் போய் ஒரு ஊத்தாப்பம் சாப்பிடுவேன். 10 ரூபா ஒரு ஊத்தாப்பம். அப்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, 10 ரூபாய்க்கு சாம்பார் கொடுப்பாரு, தேங்காய் சட்னி, கார சட்னி, இன்னொரு தக்காளி சட்னி வச்சுருப்பாரு, இது போக வடகறி இருக்கும். இத்தனையும் வாங்கிக்கலாம் 10 ரூபாய்க்கு. எனக்கு அவரை பார்த்தா பாவமாக இருக்கும், இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு சொல்லி. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக வச்சுருப்பாங்க, சுட சுட இருக்கும், தோசை சூடாக வரும். அதனால் எனக்கு அந்த ஃபேவரட் ஷாப், அவர் பேரெல்லாம் தெரியல எனக்கு. இந்த மாதிரி நபர்கள்லாம் உங்கள் டீமில் நீங்கள் சேர்த்துருக்கீங்களா சார்? இந்த மாதிரி நிறைய சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து ஓடுற குதிரை தான் பிடிக்கும். என்கிட்ட ஃபோன் பண்ணி, சார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, எனக்கு இலை டெலிவரி பண்ணுறாருல்ல, அவர் பேர் வந்து வசந்த். அவர் எப்படி எனக்கு சப்ளையராக மாறினான்றதை சொல்கிறேன், இப்போ நீங்கள் கேட்டதுக்கு அப்படியே கனெக்ட் ஆயிரும். நான் கேட்டரிங் ஸ்டார்ட் பண்ண புதுசில் என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசினாங்க, சார் நாங்கள் வந்து பால் சப்ளை பண்ணுறோம், தயிர் சப்ளை பண்ணுறோம், இலை சப்ளை பண்ணுறோம், அரிசி, இந்த மாதிரி நிறையா வந்தாங்க. ஃபோன் நம்பரை சேவ் பண்ண முடியாத அளவு கூட ஃபோன் வந்துச்சு அன்றைக்கெலாம். இவரும் அதே மாதிரி எனக்கு கூப்பிட்டுருந்தார்,
சார் நாங்கள் வந்து இலை வியாபாரம் பண்ணுறேன் மதுரையில், நீங்கள் கேட்டரிங்கை நம்மகிட்ட வாங்கிக்கோங்க, நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேன்னாரு. சரிங்க சார்னு சொல்லிட்டு நான் அதே மாதிரி நம்பரை சேவ் பண்ணாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு முதல்ல ஒரு கேட்டரிங் ஈவெண்ட் புக் ஆயிருக்கு போடியில். 23ஆந்தேதி அந்த ஈவெண்ட்டு. எனக்கு ஒரு 14ஆந்தேதி அவர் ஃபோன் பண்ணுறாரு. சார் 23 ஆர்டருக்கு இலை வாங்கிட்டீங்களா அப்படின்னாரு. நீங்கள் யார் அப்படின்னேன். சார் நான் வசந்த் சார், எனக்கு இலைக்கு பேசியிருந்தேன்ல அப்படின்னாரு. நான் கேட்டேன் 23ஆந்தேதி எனக்கு ஈவெண்ட் இருக்குது, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னேன். என்ன இல்லை சார் அது பெரிய முகூர்த்தம், நீங்கள் என்ன இலை ஆர்டர் பண்ணிக்க மாட்டீங்க, ஃபஸ்ட்டே நம்மளே கேட்டுக்கலான்ட்டு தான் கேட்டேன்னாரு. ஒரு இலையில இவ்வளோ அட்வான்ஸாக திங்க் பண்ணியிருக்காருல்ல, எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ வரைக்கும் அவர்கிட்ட இலை வாங்கிட்டு இருக்கேன். அவர்கிட்ட சொல்லிட்டேன் லைஃப் லாங் உங்கள்கிட்ட தான் வாங்க போகிறேன், மாற மாட்டேன்னு சொல்லி. இந்த மாதிரி டைனமிக்காக திங்க் பண்ணுற சப்ளையர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஆளுங்க வந்து நமக்கு நல்லா ப்ரொடக்டிவாக இருப்பாங்க. அந்த மாதிரி டீமை தான் பக்கத்தில் வச்சுப்பேன். ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக டைமுக்கு டெலிவரி பண்ணுறவங்க, நம்ம சொன்னதை கரெக்டாக புரிஞ்சு டெலிவரி பண்ணுறவங்க. ஒரு இலை கிழிஞ்சிருந்தாலும் என்கிட்ட காசு வாங்க மாட்டார் அவர். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வேணும். பேமெண்ட்லாம் அடந்த மாட்டாங்க, நான் கொடுத்துருவேன், நான் மோஸ்ட்லி மறுநாளே கொடுத்துருவேன். பட் இந்த மாதிரி ஒரு ஜென்யூனாக இருக்கவங்கள பக்கத்தில் வச்சுக்கிருவேன் மோஸ்ட்லி. சார் இப்போது கல்யாணம் சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் வந்துட்டு இந்த கீரை வகைகள் வந்து அவ்வளோவா சேர்க்கவே மாட்டுறாங்க. லைக் நானும் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. அது ஏன் வந்து கீரை ஆட் பண்ண மாட்டுறாங்க? 2 விஷயம் இருக்குது. நைட் சாப்பாட்டில் கீரை நம்ம ஊரில் சாப்பிட்ற கல்ச்சர் கிடையாது. இப்போ நீங்கள் நைட்டு கீரை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செமிக்காது, அது நம்பர் 1. ஸோ ரிசப்ஷன்லேயே அதில் கீரை போட முடியாது, அது ஒரு விஷயம். ஆனால் நார்த் இந்தியாவில் கீரை தான் ஒரு முக்கியமான உணவு. நைட்டில் பாலக் பன்னீர் சாப்பிட்ற க்ரௌடு தான் அதிகம் நார்த் இந்தியாவில். என் ஃப்ரெண்டு என் கூட உட்காந்து சாப்பிட்டான் ஒரு நாள். நீ ஒரு நாள் சாப்பிட ஒன்றும் செய்யாதுன்னா, அவன் வந்து யூபி பையன். அவனுக்கு ஒன்றுமே செய்யலை, எனக்கு நைட்டு ஃபுல்லாக செமிக்காமல் நான் தூங்கவே இல்லை அன்றைக்கி. ஏன்னா நம்ம அந்த மாதிரி வளர்ந்துருக்கோம். 2வது விஷயம் என்னென்னா, ஒரு வீட்டில் யாராவது டெத் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மறுநாள் வீட்டில் ஒரு சாப்பாடு போடுவாங்க தெரியுமா, அதில் வந்து கீரை கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. பயிர் வகைகள் இருக்கும், தெரியுமா அது? இல்லை தெரியாது. என்ன திருநெல்வேலின்னு சொன்னீங்க, இது கூட தெரியல. அந்த பக்கம் போட்டாதான் சார் இங்கே இருக்க வேண்டியதாங்க. ஸோ அந்த டெத் வீட்டில் வந்து 2வது நாள் சமையலில் கண்டிப்பாக கீரை இருக்கும். அதே மாதிரி பயிர் வகைகளும் அவிச்சு சாமி கும்பிடுவாங்க, இந்த படையல் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால் இது 2ம் அங்கே போடுறதுனால இங்கே வந்து அதை ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அதை போட வேணான்ற ஒரு தாட் இருக்குது. இதுதான் கல்யாண வீட்டில் வந்து கீரை போடக்கூடாதுன்ற ஒரு ரீசன். மற்றபடி கீரை நான்லாம் விட்டால் மாடு மாதிரி சாப்பிடுவேன், எனக்கு கீரை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த டிஷ்ஷஸில் வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷு, சவுத் இந்தியன் டிஷ், இது 2 கலந்த மாதிரியான அந்த மெனு வந்து காம்பினேஷன் வருது இல்லையா சார்? இது வந்து எப்படி சூஸ் பண்ணுறாங்க? நார்த் இந்தியன் டிஷ்ஷில் ஒரு சில டிஷ்ஷஸ்லாம் வந்து இந்த சென்னா கலந்து இருக்கும், அந்த டேஸ்ட்டுக்காக சூஸ் பண்ணுறாங்களா இல்லை அப்படியே ஹேபிட்டாக மாறிடுச்சு? இல்லை, டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு விஷயம், இப்போ குஜராத் ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு தெரியல, நீங்கள் சான்ஸ் கிடைச்சா அவரோட குஜராத்தி ஃபுட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு வாரம் நீங்கள் குஜராத்தி ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற ஃபுட்டு உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். என்ன? ஆமாம், அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க ஃபுட்டு எல்லாம் இனிப்பாக இருக்கும். பெரும்பாலான கிரேவியில் வெல்லம் சேர்ப்பாங்க. நீங்கள் சுகர் இருக்குது நான் சாப்பிட மாட்டேன்பாங்க, நம்ம ஊரில் சொல்கிறேன் ஜென்ரலாக, இனிப்பு ரொம்ப சாப்பிட மாட்டோம்பாங்க. ஆனால் சைக்கலாஜிக்கலாகவே ஒரு இனிப்பான ஃபுட்டை உங்கள்கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். அதுதான் குஜராத்தி ஃபுட்டு, நார்த் இந்தியன் ஃபுட்டும். பன்னீர் பட்டர் மசாலா, பட்டர் சிக்கன் மசாலா ஏன் வேர்ல்டு ஃபுல்லாக ஹிட் ஆயிருக்கு? பட்டர் சிக்கன் மசாலாவாக தான் இந்தியன் குசின் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் ஆனதே. நீங்கள் உலகத்தில் எங்கேனாலும் போய் பாருங்கள், பட்டர் சிக்கன் இல்லாத இந்தியன் ரெஸ்டாரண்ட்டே இருக்காது. நிறைய ஃபாரின் ரெஸ்டாரண்ட்ஸ் கூட பட்டர் சிக்கன் மெனுவில் வச்சுருக்காங்க. காரணம் அதில் இருக்கக்கூடிய தேன் ஊற்றி தான் பட்டர் சிக்கன் ஃபினிஷ் பண்ணணும். பட் மோஸ்ட்லி சுகர் தான் போடுறோம். பட்டர் சிக்கன் வந்து சாப்பிட்டோன்னே உங்களை வந்து நல்லா இருக்கேன்னு சொல்ல வைக்கும். ஏன்னா அதில் காரம் இருக்குது, இனிப்பு இருக்குது, சிக்கன் டிக்கா இருக்குது, ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்குது, கூட சாப்பிட்றது என்னது பட்டர் நான், பட்டர் இருக்குது. இந்த ஃப்ளேவர்லாம் சேரும்போது உங்களை ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்குன்னு சொல்ல வச்சிரும். நார்த் இந்தியன் ஃபுட் நம்ம ஊரில் கொஞ்சம் எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஆனால் கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் நார்த் இந்தியன் ஃபுட் ரொம்ப ஒரு அருமையான ஃபுட்டு. ஆனால் அவங்க வீட்டு கல்யாணத்தில் கீரை போடுறாங்க நார்த்தில், நம்ம போட முடியாது. இந்த டெசர்ட் நம்மளால் வந்து விடவே முடிய மாட்டேங்குது சார். நைட் அதாவது மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் சும்மா கடையில் போய் ஒரு 5 ரூபா ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டா கூட அது அப்படியே ஒரு பழக்கம் ஆயிடுது, அது இல்லாமல் இருக்கவே முடியுது. ஆமாம், அது வந்து இல்லை, அப்படி தான் நம்மளோட ஈட்டிங் கோர்ஸ் வந்திருக்கு. அது வந்து ஒரு ஃபிக்ஸ் ஆகிரும் மைண்டு. ஏன்னா காரமாக சாப்பிட்ருக்கீங்க, ஒரு இனிப்பு சாப்பிட்டா அது டக்குன்னு செட்டில் ஆகும், வேற ஒன்றும் கிடையாது. அப்படியே மைண்டு ஃபிக்ஸ் ஆனது தான். நீங்கள் காரைக்குடி பக்கம் போய் சாப்பிட்டு பாருங்களேன், அங்கே இருக்க இனிப்பு வகைகள் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். கவுனி அரிசி பொங்கலாக இருக்கட்டும், அதிரசமாக இருக்கட்டும், எதுலேயுமே க்ளூட்டனே இருக்காது. ஒரு இந்த மைதா சேர்த்த டெசர்ட் எதுவுமே இருக்காது. ஆனால் இன்றைக்கி ஹோட்டல்ஸில் வைக்கக்கூடிய டெசர்ட்டில் எல்லாத்துலேயும் கலந்து வச்சுருக்காங்க, ப்ரிசர்வேட்டிவ் இருக்காது. அதனால தான் அந்த ஊர்க்காரங்களாம் ரொம்ப வருஷம் வாழ்கிறாங்க போல். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் காரைக்குடிக்காரரு 100 வயசு வருது, இன்னும் நல்லா இருக்காரு. அவங்க பார்த்தீங்கன்னா காரணம் தான் அவங்களோட சாப்பாட்டு முறைகள். க்ளூட்டன் இல்லாட்டினாலே உடம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம அதை வந்து கற்றுக்கணும். கண்டிப்பாக. இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து பயணம் பண்ணி போயிட்டுருக்கீங்க, 18 இயர்ஸ்க்கு மேலே வந்து ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இப்போ கேட்ரிங் பண்ணியிருக்கீங்க. உங்களை எது சார் ரொம்ப மோட்டிவேட்டடாக ஓட வச்சுட்டே இருக்குது? ஹோட்டலில் இருக்க வரைக்கும் என்னோடய சீனியர் செஃப்ஸு, சென்னையில் பாம்பேயில் செஃப் பிரகாஷ்னு ஒருத்தர் இருக்கார், ஜேடபிள்யூ ஹோட்டலில் எக்ஸிக்யூட்டிவ் செஃப். அவர் தான் என்னை கைட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது.
இப்போ பிஸ்னஸ்லன்னு கிடைச்ச ஒரு மோட்டிவேஷன்னா ஒரு சின்ன இன்சிடெண்ட். நான் மதுரையில் மெகா ஸ்டீல்ஸ்னு சொல்லி ஒரு ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் பண்ணுற கம்பெனி. நான் அங்கே போய் என்னோட கேட்டரிங் கிச்சன் ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்துல டேபிள், இந்த மாதிரி ஒரு டேபிள் ரெடி பண்ணணும்னு சொல்லி அளவு கொடுக்குறக்காக அவர்கிட்ட போகிறேன். அந்த ஓனருக்கு வந்து எனக்கு யாருன்னே தெரியாது. யாரோ ஒரு கஸ்டமர் நினச்சி நார்மலாக என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். இல்லை சார் இப்படி தான் பண்ண முடியும், இவ்வளோ ரேட்டு கம்மி பண்ண முடியாதுன்னு சொல்லி நார்மலாக பேசிகிட்டு இருந்தார். இவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது என் ஃப்ரெண்டு விஜயகுமார்னு சொல்லி ஒருத்தர், அவர் வந்து ராம்நாட்டில் பமேரா ஹோட்டலில் ஹோட்டல் மேனேஜர். அவர் உள்ளே வந்து பார்த்தோன்னே, என்ன ராகவன் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி என்கிட்ட நல்லா கொஞ்சம் பேசிவிட்டு, நீங்கள் தான் அந்த மெகா ஸ்டீல் ஓனர்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட சொல்கிறாரு, பார்த்து வச்சுக்கோங்க, ஆள் ரொம்ப பெரிய ஆள், இன்னும் 2 வருஷத்தில் வர கையில் பிடிக்க முடியாது அப்படின்னாரு. எனக்கு வந்து அப்படியே ஒரு ஏதோ ஒரு பயங்கர பூஸ்ட் ஆயிடுச்சு. என்னடா நம்மளை பற்றி இப்படி சொல்கிறாங்கன்னு. ஆக்சுவலாக சொல்லணும்னா 2 வருஷத்தில் பெரிய ஆளாகிற பிளான் எனக்கே கிடையாது இந்த கேட்டரிங் ஃபீல்டில். நான் ஏதோ ஆரம்பிச்சிட்டோம், சம்பாரிச்சிட்டு இருக்கோம், பேசாமல் இருப்போம்னு சொல்லி இருந்தேன். இந்த மாதிரி ஆளுங்களை மட்டும்தான் இப்போ நான் பக்கத்தில் கூட வச்சுக்கிறேன். நம்மளை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்குது. நம்மளோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறாங்கல்ல, இவங்க கிட்ட தான் நம்ம அதிகமாக பேசணும். டவுன் பண்ணுறக்கு ஆளுங்க இருப்பாங்க, பட் நம்ம அதை பெருசாக எடுத்துக்கிறாமல் இந்த மாதிரி விஷயங்கள். ப்ளஸ் இப்போது ரீசெண்டாக ஈரோட்டில் ஒரு கேட்டரிங் பண்ணேன். ஈரோட்டில் போய் இறங்கியிருக்கேன். அந்த பொண்ணு மாப்பிள்ளை என்னையே கவனிக்கிறாங்க. நான் சொன்னேன், சார் நான் தான் சார் உங்களை கவனிக்கணும், நீங்கள் என்னை விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க. அங்கே போகிறேன், உட்காருங்க சார்ன்றாங்க, சாப்பாடு அது வேணுமா சார்ன்றாங்க. ஃபங்க்ஷன் புக் பண்ணி நான் தான் வேலை பார்க்க போனேன் அவங்க வீட்டுக்கு, பட் அவங்க என்னை கவனிக்கிறது. அதே மாதிரி நிறையா ஊரில் நம்ம வீடியோஸ் பார்த்து நம்மளை பிடிச்சி தான் புக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நம்மளை பெருசாக நினைக்கிறது வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன். இதுக்காகவே இந்த பிஸ்னஸை நல்லா பண்ணணுங்கிற ஒரு திங்கிங் வந்துடும். ஓகே சார். ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஒரு இடத்துல நம்ம ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க சார். ஒரு சின்ன கேட்டரிங் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அவங்களால எவ்வளோ லாபம் சம்பாதிக்க முடியும் ஒரு அமௌண்ட்டில் அப்படி சொல்ல போனால்? பிரேக்ஃபாஸ்ட்டில் ப்ராஃபிட் ரொம்ப கம்மிங்க, ஏன்னா வேலை ஜாஸ்தி. அப்புறம் நீங்கள் ஆள் அதிகமாக போடணும். ஒரு சட்னி அடிச்சுன்னா சட்னியை தாளிக்கணும். நான்வெஜ்ஜில் அதெல்லாம் அங்கே வேலை கிடையாது. ஒரு பிரியாணி அடித்து இறக்கிட்டோமா வேலை முடிஞ்சு. வெஜிடேரியன் எஸ்பெஷலி பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து வேலை ஜாஸ்தி. இப்போ நான் சொன்ன அதே தான், ஒரு 10% தான் ப்ராஃபிட் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அந்த 10 வச்சு தான் அவங்க கிச்சனை ரன் பண்ணணும். கேஸ்லேருந்து எல்லாம் இருக்குது, சேலரி இருக்குது. ஆள் கூட கூட இப்போ 2000 பேர் 3000 பேருக்கு சமைக்கிறோன்னா ஒரு 20% கன்ஃபார்மாக இருக்கும். 100 பேருக்கோ 50 பேருக்கோ சமைக்கும் போதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. கிச்சனை வந்து ஆர்டர் வந்திருக்கு விடக்கூடாதுன்னு சொல்லி தான் பண்ணுறாங்க எல்லாருமே. நம்ம அதுலேயும் போய் நம்ம நெகோஷியேட் பண்ணி கேட்டோம்னா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. இப்போ உங்களுக்கு கேஸ் பிரச்சனை எல்லாம் பரவாயில்லையா சார், இல்லை விறகடுப்பில் சமைக்க ஆரம்பிச்சிங்களா? சில ஈவெண்ட்டில் விறகடுப்புலாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மகிட்ட ஒர்க் பண்ணுற சிலருக்கு வந்து விறகடுப்பு ரொம்ப கன்வீனியன்ட். அதில் போனால் டேஸ்ட்டு நல்லா வரும், கொஞ்சம் ஃபயர் நல்லா ஸ்ப்ரெட்டாக எரியுன்ற மாதிரி சிலருக்கு திங்கிங் இருக்கும். அது பண்ணிகிட்டு இருக்கோம். பட் கேஸ் ப்ராப்ளம் ஓரளவுக்கு சார்ட்டட் வந்துட்டு இருக்கு. இப்போ திரும்ப ஏதோ அதுன்னாங்க, திரும்ப நிற்கிதா என்னன்னு தெரில. அதுதான் வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறியான ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. நான்லாம் ரொம்ப சஃபர் ஆனேன். பயந்தேன் ஒரு ஈவெண்ட்டில் எடுத்துகிட்டு சிலிண்டர் இல்லாமல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம மாதிரி கேட்டரர்ஸ் போடுற பெரிய பெரிய மெனுஸ்க்கு வந்து விறகடுப்பு சமையலை நம்பி இருக்க முடியாது. ரொம்ப நேரம் ஆகும். நம்ம ஒரு 10 டிஷ்ஷு பண்ணுறோன்னா விறகடுப்பில் வந்து அந்த 10 பண்ணுற டயத்தில் அங்கே 5 தான் பண்ண முடியும். கேஸ்னால் டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். ரெண்டாவது இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து கேஸ் குக்கிங் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க, ஈஸியாக. விறகடுப்பு எல்லாருமே சமைக்க முடியாது, நின்று சூடு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ரொம்ப ராவா ரகடா பழைய காலத்து வண்டி ஓட்டுற மாதிரி. ஆமாம் அதே தான். ஓகே சார். ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்காக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. நிறைய குக்கிங் டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க. கண்டிப்பாக ரொம்ப நன்றி. அதுவே சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இருந்துச்சு. கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுடைய கேட்டரிங்க்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து இன்னும் அடுத்த அளவில் நீங்கள் போவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய டிஷ்ஷஸ் அண்ட் ரெசிபிஸ் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்க அவங்களுடைய கல்யாணத்துக்குலாம் ஆர்டர் கொடுப்பாங்க நிச்சயமாக. ஸோ இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை கொடுத்த மாலை முரசு சேனலுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.